ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கும் தேவன். வாசிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவர் இந்த இடத்துல அருமையாக கூறுகின்றார், கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மை வைக்கின்றார். நம்மை உயர்ந்த இடத்துல ஸ்தானத்திலே வைத்து நம்மை அழகு பார்க்கின்றார். நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நம்மை அவர் போஷிக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை தருகின்றார். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் வைக்கின்றார். யாக்கோபின் சுதந்திரத்தால் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். யாக்கோபு அவருடைய சுதந்திரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றார். அந்த சுதந்திரத்தால், அந்த ஆசீர்வாதத்தால் நம்மையும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இதனை கர்த்தரே கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் யாக்கோபின் சுதந்திரத்தை நமக்கும் தருகின்றவராய் இருக்கின்றார். God gives the heritage of Jacob. ஆபிரகாம் அவருடைய குமாரனாக ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கின் குமாரனாக யாக்கோபு பிறந்தார். அவருடைய சந்ததியில் தான் இஸ்ரவேல் ஜனத்தாராகிய நாமும் கூட இருக்கின்றோம். இஸ்ரவேல் என்பது ஆண்டவருடைய ஜனத்தை குறிக்கின்றது. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். பின்னர் அந்த ஒவ்வொரு குமாரருடைய அவர்களுடைய பேரிலே அந்த கோத்திரங்கள் அமைந்தது. அந்த கோத்திரங்கள் தான் இன்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை யாக்கோபின் ஆசீர்வாதத்தினால் நம்மையும் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். யாக்கோபின் சுதந்திரம் என்றால் என்னவென்றால், ஆதியாகமம் 35 அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபின் சுதந்திரம் ஆண்டவர் நமக்கும் தருகின்றார். அவர் யாக்கோபிற்கு அவருடைய பெயரை இஸ்ரவேல் என்று அழைக்கும்படியாய் கிருபை பாராட்டுகின்றார். இஸ்ரவேல் என்பது ஆண்டவருடைய ஜனத்தை குறிக்கின்றது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர் நீ பலுகி பெருகுவாயாக என்று ஆசீர்வதிக்கின்றார். அதோடு கூட ஒரு ஜாதியாக உள்ள நீ பற்பல ஜாதியாக மாறுவாய், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், நான் ஆபிரகாமுக்கும் உன் தகப்பனாகிய ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் தருகின்றார்.
இந்த காரியம் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய அன்பான சுவாபத்தை குறிக்கின்றது. அவர் தாமாக முன்வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்கின்றார். ஒருவேளை யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான சவால்களை, எதிர்மறையான சூழ்நிலைகளை அவர் வாழ்க்கையில அவர் சந்திக்கின்றார். இந்த சூழ்நிலைகளிலும் கூட யாக்கோபோடு அவர் கூட இருந்து ஜெயத்தை தருகின்றார், அதோடு கூட ஆசீர்வாதத்தையும் தருகின்றார். அவருடைய பெயரையே மாற்றுகின்றார். யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுகின்றார். அதோடு கூட ஒரு பெரிய சந்ததியே அந்த பெயரிலிருந்து உருவாகின்றது. 12 கோத்திரங்கள் உருவாகின்றது. யாக்கோபை பார்த்து தேவன் வாக்குத்தத்தமாய் சொல்கின்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாக, உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் தோன்றும், பல ஜாதிகள் தோன்றும் என்று கூறுகின்றார். நான் உன் பரம தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த தேசத்தை, உன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கு கொடுத்த அந்த தேசத்தை உனக்கும் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். இந்த நாளிலும் கூட இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சுதந்திரிக்கும்படியாய் தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கும் தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் 3 காரியங்களை செய்கின்றார் என்று பார்க்கலாம். முதலாவது, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கும் தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தருகின்றார். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகின்றார், அந்த தேசத்தை தருவேன் என்று அதை தேவன் தருகின்றார். God gives the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்றால் அதோடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேலின் அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்த தேசத்திற்குள்ளாக அடங்கியிருக்கின்றது. இஸ்ரவேலின் அனைத்து ஆசீர்வாதங்கள் என்றால் ஆண்டவருடைய ஜனங்களாகிய நமக்கு தேவன் பரலோகத்திலிருந்து தருகின்ற ஆசீர்வாதங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை என்று பார்க்கின்றோம். அந்த வாக்குத்தத்த வசனம் இவ்வாறு கூறுகின்றது, அதன்படி தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவரே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை மகிழ்ச்சியாக வைக்கின்றார். யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கூறுகின்றார். யாக்கோபு தான் வேதத்துல முதல் தீர்க்கதரிசியா இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கின்ற முதல் நபராக இருக்கின்றார். தன்னுடைய 12 குமாரர்களை அழைத்து அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று கூறுகின்றார். ஒருவேளை அதுல சில பேருக்கு எதிர்மறையான காரியங்களை அவர் கூறுகின்றார். ஆனாலும் கூட அவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனங்களிலே மிகவும் சிறந்தது யாருக்கு என்றால் அவருடைய 11வது குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்ததுதான். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அவருடைய தகப்பனார் சொன்ன அப்படியே தீர்க்க தரிசனங்கள், அந்த வார்த்தைகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறின. மனிதனால் கொடுக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் யாக்கோபினால் உருவானது. அந்த தீர்க்க தரிசனங்கள் பார்த்தோம் என்றால் அந்த 12 கோத்திரங்கள்ல 12 குமாரர்களுக்கு கொடுத்தார். அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அந்த 12 கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு மறுசீரமைப்பு பண்ணுகின்றதா இருந்தது, அவர்களை புதுப்பிக்கின்றதா இருந்தது, அவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தந்தது, அபரிவிதமான ஆசீர்வாதத்தை தருகின்றதா இருந்தது. நிறைவான அறுவடையை தங்களுடைய நிலத்தின் காரியங்களிலோ வாழ்க்கையின் காரியங்களிலோ அவர்கள் பெரும்படியான ஆசீர்வாதங்களா இருந்தது. எதிர்களிலிருந்து பாதுகாப்பை தருகின்ற ஆசீர்வாதமாய் இருந்தது. சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகின்றதா இருந்தது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை யாக்கோபு தன்னுடைய 12 கோத்திரத்தில் உள்ள குமாரர்களுக்கு தந்தார். அதுல யோசேப்புக்கு மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களை அவர் சொல்கின்றார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 வசனங்களிலிருந்து 26ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பேன். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார்.
உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று கூறி யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்கள் யோசேப்புக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாய் இருக்கின்றது. இதனை ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரித்து இந்த வசனங்களை நாம் அறிக்கை செய்து வாழும் பொழுது யோசேப்புக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையில அப்படியே ஆம் என்றும் அமேன் என்றும் நிறைவேறினதோ, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கனிதரும் செடியாய் இருக்கின்றார். அவர் ஒரு ஊற்றண்டையில் ஒரு செடி எப்படி பார்த்தீங்கன்னா பசுமையா இருக்குமோ அது போல இருக்கின்றார். அந்த செடி தானாகவே சுவரில் படரும் பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒருவேளை வில் வீரர் வந்து வில்களை எய்து யோசேப்பை மனமடிவு ஆக்கினார்கள். ஆனாலும் கூட அதனை எதிர்த்து நிற்கின்றார் யோசேப்பு. எப்படி என்றால் ஆண்டவருடைய பலத்தால் நிற்கின்றார். ஆண்டவருடைய கரத்தின் பலத்தினால் நின்று எல்லாவித போராட்டங்களையும் தாங்கி அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கின்றார். அவருடைய தகப்பன் சொன்ன வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அது தேவனால் தரப்பட்ட வார்த்தை. தேவனே யோசேப்புக்கு துணையாய் இருந்தார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று யாக்கோபு யோசேப்புக்கு சொன்னார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி அவர் வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகின்றவராய் இருக்கின்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கூறுகின்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறுகின்றார். எவ்வளவு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் கூறுகின்றார். இந்த நாளிலும் கூட அதே ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் தருகின்றார். ஒருவேளை வாழ்க்கையின் விளிம்பில அடுத்து நான் என்ன செய்வேன், அடுத்து காரியம் என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும், இல்லை என்றால் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னோட பிசினஸ் உடைய காரியங்கள் எல்லாம் தோற்று போய் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றேனே என்று தவித்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இப்பொழுதும் கூட ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலும் கூட நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கூறுகின்றார். ஒருவேளை பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை ஆபிரகாமுக்கு 100 வயதிலே குழந்தையை தந்து ஆசீர்வதித்து ஈசாக்கை தந்த தேவன் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமாய் ஆச்சரியமாய் பரலோக திரவியத்தினால் உங்கள் வயிற்றை நிரப்பி உங்களுக்கு ஆசீர்வாதமான குழந்தை பேற்றை தந்து உங்களை இந்த உலகத்திலே சாட்சியாக வைப்பார். நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றவர்களை ஆசீர்வதித்தாரோ சபிக்கின்றவர்களை சபித்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யார் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நமக்கு எதிர்மறையாய் திகழ்கின்றவர்களை தேவன் அவர்களுடைய காரியங்களை அவரே பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை தருகின்றவராய் இருக்கின்றார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவருடைய மகனாகிய யாக்கோபுக்கு அவர் தன்னுடைய இறுதி நாட்களிலே ஆசீர்வாதத்தை தருகின்றார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 28-29 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழும்பையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான் என்று கூறுகின்றார். இந்த இடத்துல வானத்தின் பனியை போல மென்மையான ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து அவர் தந்து எல்லாவித உலகத்தின் செழுமையான காரியங்களையும் தேவன் தருகின்றார். தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் பண்டகசாலையிலே நிரப்புகின்றார். அவரை சேவிக்கும் ஜாதிகள் எல்லோரையும் அவர்களுக்கு கீழாக, அதாவது நம்மை சூழ நின்று நம்மை கனப்படுத்தும்படியாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள் என்று கூறுகின்றார். அப்படி உயர்ந்த நிலைமைக்கு நம்மை வைக்கின்றார். இப்படிப்பட்ட தேவன்
நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கும் தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் தருகின்றார் என்று பார்க்கலாம். God gives his presence and protection. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபுக்கு பெத்தேலில் நடந்த அனுபவத்தை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறுகின்றார். அதோடு கூட, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல கூறுகின்றார். கர்த்தர் யாக்கோபுக்கு அருமையாய் கூறுகின்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் இருந்து அவர்கள் இருந்த அந்த பூமியை உனக்கு தருவேன். அவர்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ வலதுபுறம் இடதுபுறம் மேற்கே கிழக்கே எல்லா பக்கத்திலும் பெருகி உன் சந்ததி இந்த பூமியின் வம்சங்களிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறுகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கும் தருகின்றார். நாம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். அதனால நாம் சோர்ந்து ஒரு டிப்ரெஷன்ல இந்த நாளிலும் கூட நாம் இருக்க வேண்டிய கவலை இல்லை. ஏனென்றால் நம்முடைய மூதாதையர்களாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபையும் ஆசீர்வதித்த தேவன் அவருடைய சுதந்திரத்தால் நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து விழுந்து, ஒருவேளை நாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற தேசத்துல கடந்து சென்றிருக்கலாம். ஆனாலும் கூட திரும்பி நாம் ஏற்கனவே இருந்த இடத்திற்கு அவர் நம்மை அழைத்து வந்து நம்மை சுதந்திரமாய் அங்கு இருக்கும்படியாய் இருக்க வைத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். ஆதியாகமம் 28:18-19 பார்க்கும் பொழுது, அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மிகவும் செல்வந்தனாகிய இருந்த ஈசாக்குக்கு பிறந்த மகனாகிய யாக்கோபு பார்த்தீங்கன்னா தனிமையில அவர் அங்க ஒரு இடத்துல அயர்ந்து படுத்து தூங்குகின்ற சூழ்நிலையில கற்களை தலையாக வைத்து தூங்குகின்றார். அப்ப அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கின்றார், ஒரு சொப்பனத்தை காண்கின்றார். அதுல ஏணி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் படுத்திருந்த இடத்திலிருந்து வானத்திற்கு அந்த இடத்துல மேலே அங்கிருந்து ஆண்டவர் அவரோடு கூட பேசுகின்றதாய், தேவதூதர்கள் இறங்கி வருகின்றதாய் காண்கின்றார். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை பார்த்தவுடனே தேவன் இந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது, அவருடைய பாதுகாப்பு இருக்கின்றது என்று அவர் அதனை அந்த இடத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பெத்தேலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகின்றார். நாம் எந்த இடத்துல இருக்கின்றோமோ அந்த இடத்துல தேவதூரின் பிரசன்னம் பாதுகாப்பும் இருக்கும். எப்பொழுது என்றால், நாம் ஆண்டவருக்கு உண்மையாக அவருக்கு பரிசுத்த ஜனமாக நாம் இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்து நம்மை சுற்றிலும் தேவதூரின் பிரசன்னம் பாதுகாப்பும் என்னாலும் இருக்கும்படியாய் செய்கின்றார். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று யாக்கோபு சாட்சியாக சொல்கின்றார். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் சத்தியத்திற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தி சொல்கின்றார். அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள யாக்கோபுக்கு தேவன் தனிமையாய் வந்த யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களோடு கூட ஆசீர்வதிக்கின்றார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து நிறைவாய் வைக்கின்றார். அதனை சாட்சியாகத்தான் கூறுகின்றார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை வெறுமையாய் இருக்கின்ற நம்மை அவருடைய கரத்துல நாம் கொடுக்கும் பொழுது, அவர் நம்மை 2 பரிவாரங்கள் உள்ள யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் அவ்வாறே ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கும் தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் கர்த்தருடைய அனுக்கிரகத்தை தருகின்றார். God gives his favor. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால்
அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல யாக்கோபு தேவனோடு கூட போராடுகின்றார். அவர் படுத்திருக்கின்ற நேரத்துல தேவனோடு கூட போராடி அவரை மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது, உன்னுடைய பேர் என்ன என்று தேவன் கேட்கின்றார். யாக்கோபு என்று சொல்லும் பொழுது, நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது, அவரிடத்தில் போராடி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ அவ்வாறே நம்மையும் ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். அருமையாய் வாக்குத்தத்தமாய் தேவன் சொல்கின்றார். ஆதியாகமம் 32:30 அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆண்டவரோடு கூட அப்படி ஒரு ஐக்கியத்தை யாக்கோபு வைத்திருந்தார். முகமுகமாய் கண்டார், அது நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். இந்த நாளிலும் கூட நாமும் ஆண்டவரை முகமுகமாய் காணலாம். எப்பொழுது என்றால், அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே அவரோடு கூட இணைந்து நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். யாக்கோபு தேவ தயவு நிறைந்தவராய் இருந்தார். பாத்தீங்கன்னா, அவருடைய மாமாவோடு கூட அவர் செல்கின்றார். அவரோடு கூட இருந்து அவர் கேட்ட பெண்ணை அவர் கொடுக்கல, அதற்காக பல ஆண்டுகள் உழைக்கின்றார். பழையபடி பார்த்தீங்கன்னா, அந்த காரியம் முடிந்தோடனே அவர் நிறைய காரியங்களை ஏமாற்றப்படுகின்றார் அவருடைய மாமனாரால். ஆனாலும் கூட அவர் தன்னுடைய தேவனுடைய துணையோடு கூட அவர் எல்லாவற்றிலும் அவருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளை நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவருடைய மாமனாருக்கு முன்பாக இவரை சாட்சியாக வைக்கின்றது. இவர் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து 2 பரிவாரங்களோடு கூட அவர் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார். அவர் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சூழ்நிலை வருகின்றது. அவருடைய சகோதரன் ஏசாவை சந்திக்கும் பொழுது 2 பேரும் முன்னால பாத்தீங்கன்னா எதிர்மறையா இருந்தவங்க. அவங்க சந்திக்கின்ற சூழ்நிலையிலே தன்னுடைய மூத்த சகோதரன் தன்னை ஏதாவது செய்து விடுவாரோ என்று பயந்தார். ஆனாலும் கூட அந்த இடத்துல ஆண்டவர் கூட இருந்தது நிமித்தம், ஆண்டவருடைய ஃபேவர், ஆண்டவருடைய அனுக்கிரகம் அவரோட கூட இருந்தது நிமித்தம், எப்படி அவருடைய லாபான் மாமாவோடு கூட இந்த காலங்களிலே யாக்கோபுக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்ததோ, அதுபோல இந்த ஏசாவை சந்தித்த பொழுதும் அந்த அனுக்கிரகம் இருந்தது. ஆண்டவர் அவரிடத்திலிருந்து அவர் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவருக்கு ஒரு விடுதலை தந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அனுதினமும் நம்முடைய எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய ஃபேவர், அதாவது அனுக்கிரகம் நமக்கு இருக்கின்றது. எப்பொழுதென்றால் அவரை துதித்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவருடைய வசனங்களை தியானித்து அனுதினமும் அவரோடு கூட நாம் இணைந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை செல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கும் தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் 3 காரியங்களை செய்கின்றார் என்று பார்த்தோம். இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை முதலாவது தேவன் தருகின்றார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தருகின்றார். பெத்தேலின் ஆசீர்வாதத்தை தருகின்றார். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் தருகின்றார். 3வதாக பெனியேலின் ஆசீர்வாதத்தை தருகின்றார். கர்த்தருடைய அனுக்கிரகத்தை தருகின்றார். ஆம் பிரியமானவர்களே, கடைசியாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட யாக்கோபின் சுதந்திரத்தை பெரும்படியாக நம்மோடும் கூட பேசுகின்றார். என்னாகமம் 24 5, 6, 7 வசனங்கள் மூலமாக வாக்குத்தத்தமாக தேவன் சொல்கின்றார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கும், அதன் நீர்ச்சால்களிலே தண்ணீர் பாயும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம் வாழ்க்கையிலே யாக்கோபின் சுதந்திரத்தால் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். யோசுவா 21 45 வசனம் சொல்கின்றது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று. இந்த நாளிலும் கூட இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றினார்.
ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கின்றார். வேத வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசி இருக்கின்றார். அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி யாக்கோபின் சுதந்திரத்தால் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கும் தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் 3 காரியங்களை செய்தார் என்று பார்த்தோம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் பேசி தருவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட அப்பா, சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த பிள்ளைகளுக்காய் நீர் இந்த கால சூழ்நிலையினால எந்தவித பாதிப்பும் அவர்கள் சரீரத்தில் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களை ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்திலும் வளர்த்து தாங்கப்பா. பள்ளியிலே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், தேர்வை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், தேர்வை எதிர்நோக்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. இப்பொழுதும் படித்த பாடங்கள் எல்லாம் மறந்து போகின்றதே, இல்லை என்றால் பயம் என்னை ஆட்கொள்கின்றதே என்று கவலைப்படுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இப்பொழுதும் கூட உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கின்றார் என்ற வாக்கு தத்தத்தின்படி நீரே அவர்களுக்கு பயத்தை நீக்கி தெளிந்த புத்தியை தந்து தேர்வுகளை சிறந்த முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று சாட்சியாக அவர்கள் உமக்கென்று அவர்கள் இருக்க நீர் கிருபை பாராட்டுவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றேன் சுவாமி. இப்பொழுதும் வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிவாசல்களை திறந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. தொடர்ந்து அப்பா, திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகள், நீண்ட நாட்களாய் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கட்டளையிடுங்கப்பா. குடும்பத்திலே சமாதானத்தை தாங்க சுவாமி. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானத்தை தந்து, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை தந்து, குடும்பத்திலே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்ற வாக்குத்தத்தத்தின்படி குடும்பங்களிலே நீர் யாக்கோபின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. யோசேப்புக்கு யாக்கோபு சொன்ன வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறின அந்த வார்த்தைகள் இப்பொழுதும் கூட எங்கள் குடும்பங்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. இதோ பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு, பண பிரச்சனையில இருக்கின்றவர்களுக்கு கடனிலிருந்து விடுதலை தாங்கப்பா. எல்லா ஆவிக்குரிய பொருளாதார சரீர தேவைகளை நீர் சந்தித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி இப்பொழுதும் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான பதிலை நீர் தந்து அவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.